ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு ஞாபகம் இருக்குங்களா? உங்கள் கிளாஸில் 10th வரைக்கும் படிச்சிருந்தேனே, ரவீஷ். ஆ ஞாபகம் வந்துச்சுப்பா. என் கிளாஸில் நான் பாடம் நடத்தும் போதெல்லாம் ஜன்னல் வழியாக குப்பை தொட்டியே பார்த்துருந்தேன் அந்த ரவீஷ் தானே. ஆனால் நீ உருப்பிட மாட்டேன்னு நான் நினச்சேன். ஆமாம் ஐயா, நீங்கள் சொன்னது உண்மைதான். அன்றைக்கி நான் ஜன்னல் வழியாக குப்பை தொட்டியை பார்த்ததுனால தான் இன்றைக்கி சொந்தமாக கம்பெனி வச்சு ஒரு 10-15 பேருக்கு வேலை கொடுத்தேன் ஐயா. ஆ குப்பை தொட்டியை பார்த்து வளர்ந்துட்டியா? ஏப்பா குப்பை தொட்டியில் இலை தான் விழும், வாழ்வு கூட வரும். நீ புதுசாக சொல்கிற. ஐயா, எல்லாருமே எதுக்கும் உதவாத குப்பை தொட்டின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த குப்பை தொட்டி ஒரு 5 பேருக்கு வாழ்வு தருது ஐயா. நான் அதை அடிக்கடி பார்த்து உணர்ந்துட்டேன் ஐயா. ஒருத்தன் வரான் அந்த குப்பை தொட்டிலேருந்து பிளாஸ்டிக் எடுத்துன்னு போகிறான் ஐயா. இன்னொருத்தன் வரான் அந்த குப்பை தொட்டிலேருந்து அட்டையை எடுத்துன்னு போகிறான். இன்னொருத்தன் வரான் அதில் இருக்கிற இரும்பெல்லாம் எடுத்துன்னு போகிறான் ஐயா. அப்புறம் மீதி இருக்கிற வாழை இலை அதெல்லாம் மாடு சாப்பிடுதியா. மீதி இருக்கிற குப்பை எருவுக்கு ஒருத்தர் எடுத்துன்னு போகிறான் ஐயா. அந்த சாதாரண ஒரு குப்பை தொட்டி 5 பேருக்கு வாழ்வு தரும்போது நம்ம இவ்வளோ படிச்சுட்டு நம்மளால் மற்றவங்களுக்கு வாழ்வு தர முடியாது ஐயா. என்கிட்ட படிச்சுட்டு இவ்வளோ அறிவாளியாக பேசுறிய, என்னாலேயே நம்ப முடியலையே. ஐயா நான் கூட கேள்விப்பட்டேன் ஐயா, உங்கள் பாடத்தை கவனிச்சு ஒருத்தவங்களும் உறுப்பு இல்லைன்னு.